அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்தும் நிலையில் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சந்தித்திருக்கிறார். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சந்தித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்தும் நிலையில் முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சந்தித்திருக்கிறார். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணை ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்தி வருவதாக சற்று முன்பாக ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஒரு போரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய தரப்பில் கொடுக்க வேண்டிய பதிலடிகள் என்ன, பாகிஸ்தானினுடைய நகர்வுகளை சிதைப்பதற்காக இந்திய தரப்பில் எந்த முனைகளில் இருந்து தாக்குதலை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட ராணுவ வியூகங்களை தொடர்பாக இறுதி முடிவு எட்டுவதற்கான ஒரு கூட்டமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படை தளபதிகள் இந்த சந்திப்பினை டெல்லியில் மேற்கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே பாகிஸ்தான் நாட்டின் உள்ளாக பல்வேறு நகரங்களுக்கு இடையே நம்முடைய ட்ரோன்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன, அவ்வப்பொழுது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. கராச்சி உள்ளிட்ட முக்கிய நிலைகளை நோக்கி நம்முடைய ஏவுகணைகள் பாய்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. இந்த தருணத்தில் பாகிஸ்தானும் தொடர்ந்து எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய விதமாக தனது நகர்வுகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா விரைவான ஒரு பதிலடி நடவடிக்கையை செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த தருணத்தில் தான் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்த முற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய விமானப்படை தளங்களிலே சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி இந்தியா அனைத்து ஏவுகணைகளையும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய போர் விமானங்களையும் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் உள்ளிட்டவர்கள் சந்தித்து தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை எடுத்துக் கூறி வருகின்றார்கள். இந்த தருணத்தில் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய திட்டங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே பகல் நேரத்திலும் ஒரு கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் எல்லைக்குள்ளாக இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. ஏற்கனவே பிரதமருடன் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு பலமான நடவடிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானுக்கு மொத்தமாக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய முழு ஆயுத பலத்தையும் பயன்படுத்துவதற்கான ஒரு தருணம் உருவாகி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்திய ராணுவமும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே போதுமான அளவில் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். தேவைப்படக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அவர்கள் தயாராக உள்ள நிலையில் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பதிலடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே ராணுவம் தன்னுடைய சுய முடிவுகளுக்கு உட்பட்டு எந்த விதமான நடவடிக்கையையும் எடுக்கலாம் என்று அந்தந்த தலைவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கக்கூடிய தரைப்படை வீரர்கள் சுகோய் உள்ளிட்ட விமானங்கள் மூலமாக பாதுகாப்பு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போர் விமானிகள் அதே போன்று கப்பல் படை சார்ந்த தளபதிகளுக்கும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய எல்லையிலிருந்து சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு ஏவுகணையோ அல்லது போர் விமானமோ வந்தால் உடனடியாக தாக்குதல் நடத்தலாம் என்பதற்கான உத்தரவு அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக கராச்சி உள்ளிட்ட நகரங்களிலே தாக்குதல் வேகமெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்டமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குவது, பாகிஸ்தானின் ராணுவ அடித்தளத்தை சிதைக்கும் பொழுது அந்த நாடு தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்டவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தை முழுமையாக அப்புறப்படுத்தும் வகையிலான தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வரலாம் என்று கருதப்படுகின்றது. பாகிஸ்தான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்டவை எல்லாம் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்த இந்திய பகுதியை நோக்கி ஏவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
அங்கிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலையும் முறியடிப்பதற்கான முழு பலத்தோடு நம்முடைய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம் இன்று காலை சீன தயாரிப்பான 20 நவீன J-10 வகையிலான அந்த போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்கி வைத்திருக்கின்றது. அவற்றில் 1-2 விமானங்கள் இன்று நம்முடைய எல்லைக்குள் எட்டி பார்த்தன. உடனே அவற்றை விரட்டி சென்று நம்முடைய வான்படை வீரர்கள் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். நாம் போரிடுவது என்னவோ பாகிஸ்தானுடன் தான் என்று நினைக்கின்றோம். ஆனால் பாகிஸ்தான் உடனான போரிலே சீன ஆயுதங்களுக்கு எதிராக ஒரு வலிமையான ஆயுத போராட்டத்தை இந்தியா நடத்தி இருக்கின்றது. சீனா நேரடியாக போட்டியில் இல்லாவிட்டாலும் கூட சீனாவினுடைய ஆயுதங்களைத்தான் நாம் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு உதாரணம் சற்று முன்பாக நாம் திரையில் பார்த்திருப்போம், ஒரு ஏவுகணை வயல்வெளியில் விழுந்து நொறுங்கி கிடப்பது. அந்த ஏவுகணை PL-15 என்ற பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, சீன தயாரிப்பு ஏவுகணை. அது சீனாவினுடைய தயாரிப்பான J-10 என்கின்ற போர் விமானத்தில் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த ஒரு PL-15 ஏவுகணையை இந்தியாவின் மீது தர இறக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டத்தோடு வந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய போர் விமானத்தை நம்முடைய வீரர்கள் சிதறடித்திருக்கின்றார்கள். போர் விமானம் தாக்கப்பட்டு இரண்டுமே நிலை குலைந்து தரையில் விழக்கூடிய காட்சிகள், தீப்பிழம்பாக பற்றி எரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான HQ-16FE என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. மிக எளிதாக இந்திய ராணுவம் தன்னுடைய ஆயுதங்கள் மூலமாக சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தானுக்குள் இருந்த நிலையில் அவற்றை தாக்கி இருக்கின்றன. சீன ஆயுதங்களோடு சீன ஏவுகணைகளோடு வந்த சீன தயாரிப்பு போர் விமானங்களையும் வீழ்த்தி இருக்கின்றன. எனவே துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தற்போது வழங்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள், ஏற்கனவே 400-500 ட்ரோன்களை நேற்று இரவு வான்வெளியில் வைத்து இந்திய வீரர்கள் முழுவதுமாக தாக்கி அழித்திருந்தார்கள். அவற்றினுடைய சிதைபாடுகள் 1-2 இடங்களில் விழுந்து அதில் ஏற்பட்ட தீக்காயத்திலே பஞ்சாபில் கூட நேற்று 3 பேர் காயமடைந்திருந்ததை பார்த்தோம். ஒரு கார் பற்றி எரியக்கூடிய காட்சியை பார்த்தோம். நாம் தாக்கி அழித்திருந்த ட்ரோன்களுடைய மிச்ச சொச்ச வெடிபொருள்கள் கீழே விழுந்து தீப்பற்றியிருந்தன. அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்பு பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்தியிருந்த தாக்குதலில் நம்முடைய எல்லையில் வசித்து வரக்கூடிய காஷ்மீரி மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் நேற்றைய தினம் ஒரு ராணுவ வீரரை இந்தியா இழந்திருக்கின்றது. இதுபோன்று இந்தியாவிற்கு உயிரிழப்பை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை பாகிஸ்தான் தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பதிலுரை எழுதுவதற்கான ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் என்றே எதிர்பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தானினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுரை எழுதுவதற்கான தருணம் உருவாக்கி இருக்கின்றது. இதற்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியாவிற்குள் எந்த விதமான ஒரு பயங்கரவாத செயலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவாக்குவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய இலக்குகள் என்ன? பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டும். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த நாட்டு ராணுவத்தினுடைய நிலையங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு. அந்த இலக்கை கடந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலை பாகிஸ்தானே உருவாக்கி விடுமோ என்ற ஒரு நிலையும் தற்பொழுது சர்வதேச அரங்கில் எழுந்து வருகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரு சில தன்னிச்சையான நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் அந்த நாட்டினுடைய எதிர்காலம் கேள்வி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.